பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டு 50 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் மதுரையில் பணம் எடுக்க ஏடிஎம்களில் பொதுமக்களின் வருகை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து இன்று அந்த 50ஆம் நாள் நிறைவடைய இருக்கிறது. இன்றும் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரே இடத்தில் 5க்கும் மேற்பட்ட வங்கி ஏடிஎம்கள் உள்ளன. இந்த ஏடிஎம்களில் பெரும்பாலான ஏடிஎம்கள் பூட்டியே கிடைக்கின்றன. ஒரு சில ஏடிஎம்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. தற்போது இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்து வெளியே கொண்டிருக்கும் ஒரு வாடிக்கையாளர் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார் இப்போ 500 மற்றும் 1000 நோட்டு செல்லாது என்று அறிவித்த முன்னாடி இப்போ அதிகமான கூட்டங்கள் இருந்துச்சு ஏடிஎம்ல. இப்போ எப்படி இருக்கு? பெரும்பாலான ஏடிஎம்கள் பூட்டி கிடக்குது. உங்களுக்கு தேவையான பணங்கள் கிடைக்கிறதா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே நான் எங்கள் ஆஃபீஸ் வரும்போது நான் வந்தேன். இங்கே ஒரு 4 ஏடிஎம் இருக்குது. 4 ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 3 ஏடிஎம் சற்று இறங்கி உள்ளே பூட்டி இருக்குது. பணம் இல்லை போல இருக்குது. ஒரே ஒரு ஏடிஎம்லேருந்து பணம் வந்தது. அந்த பணமே பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் தான் வந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 2500 வச்சுருக்காங்க. எங்களுக்கு கிடைச்சது வெறும் 2000 தான் கிடைச்சது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள், படித்த இளைஞர்கள், இல்லை இப்போ வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டாங்க. பண பரிவர்த்தனை டிஜிட்டல் முறையில் வைக்கிறதுக்காக கார்டு செக் பண்ணுறது, நெட் பேங்கிங், எங்களுக்கு தெரிஞ்ச 4-5 நண்பர்கள்ட்ட அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக 2000 எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருக்க அந்த வாடிக்கையாளர் தெரிவிச்சிருந்தாரு. 50 நாட்கள் கடந்த நிலையில் பெரும்பாலான ஏடிஎம்கள் பூட்டி கிடந்தாலும் மக்கள் கூட்டம் குறைவாகவே இருப்பதாலும், ஏனால் என்று பார்த்தால் மின்னணு பரிவர்த்தனைக்கு தாங்கள் மாறிவிட்டதாகவும், தங்கள் தேவைக்கு ஏற்பட்டவாறு நாங்கள் நண்பர்களுடைய வங்கி கணக்குகளுக்கோ அல்லது காசோலை மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதாக தெரிவித்துள்ளனர். இதனால் மத்திய அரசு விரைவில் இது பண கட்டுப்பாடுகளை தளர்த்தி மக்கள் தேவையான பணங்களை எடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாகேந்திரன்.